எம்சிபி சர்வர் யூஸ் பண்ணி நான் என்னோட பவர் பிஐ டேட்டா செட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏஐ மூலமா நான் கொஷின்ஸ் கேட்க எனக்கு அந்த எம்சிபி சர்வர் டைரெக்டாக என்னோட பவர் பிஐ மாடல்லேருந்து அந்த டேட்டாவை எடுத்து எனக்கு ஆன்சர் பண்ணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மெஷரில் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. இது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எம்சிபி சர்வர் இன் பவர் பிஐ. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க எம்சிபி சர்வர் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தான் ஒரு சீரீஸாக நம்ம மேக் பண்ண போகிறோம். இனிஷியலாக ஏஐயில் பவர் பிஐயை பொறுத்தளவு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு. கோபைலட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமே நிறைய விஷயங்கள் கோபைலட்னால பண்ண முடியல. ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலுமே கம்ப்ளீட் மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதோட இன்டர்னல் மாடல் ஸ்ட்ரக்சரையும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஜென்ரிக்கான ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் ஏஐனால கொடுக்க முடிஞ்சுது. அக்யூரேட்டான ரிசல்ட் எதுவும் கொடுக்க முடியல. ஸோ இது எதனாலன்னா மிஸ்ஸிங் கண்டெக்ஸ்ட்னால தான். ஏஐனால எது டேபிள் நேம், அதுக்கான பர்பஸ் என்ன, ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை மெஷர்ஸ்னால் என்ன, டாக்ஸ் கால்குலேஷன்னா என்ன, அதோட லாஜிக் என்ன பிஸ்னஸுக்கு மீனிங்காக இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது கொடுக்குற அவுட்புட் வந்து இன்கரெக்டாக இருந்திருக்கு. ப்ராப்பரான டாக்ஸ் கொடுக்கறது இல்லை, இன்எஃபிஷியண்டான டாக்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி சம்டைம்ஸ் ராங் அல்லது இர்ரெலவெண்ட் விஷுவல்ஸ் சஜஸ்ட் பண்ணுது. ஒரு காமனான ஜென்ரிக்கான ஆன்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம மேனுவலாக கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். நிறைய அப்ளிகேஷன்ஸில் எம்சிபியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எம்சிபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனோட ஏஐ கனெக்ட் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்டர்னலாக உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ப்ராஜெக்ட்டுக்காகவோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை எம்சிபி மூலமாக ஏஐ கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் லாங்குவேஜ் மூலமாக, அதாவது நீங்கள் மேனுவலாக சாட் ஜிபிடியில் டைப் பண்ணி சேட் பண்ணுற மாதிரி அந்த அப்ளிகேஷனோட உங்களால் பேச முடியும். அந்த அப்ளிகேஷனில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சேட் மூலமாகவே வாங்க முடியும். எம்சிபி பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐக்கும் ஏஐ மாடல்ஸ்க்கும் ஒரு கனெக்டராக ஒர்க் ஆகும். எம்சிபி வந்து கான்டெக்ஸ்ட் எது மிஸ் ஆச்சோ அதை ப்ரொவைட் பண்ணும். இதனால டேபிள்ஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, மெஷர்ஸ்னா என்ன, கால்குலேஷன்னா என்ன, எதுக்கு ஒர்க் ஆகுது, அதே மாதிரி அந்த சிமெட்டிக் மாடலில் உள்ள கம்ப்ளீட் மெட்டா டேட்டாவே இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டேபிளோட டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். ஸோ இதை சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். பவர் பிஐக்கும் ஏஐ மாடலுக்கும் இங்கே உள்ள டேட்டாவை அங்கேயும் அங்கே உள்ள டேட்டாவை இங்கேயும் பை டைரக்ஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஏஐ வந்து கெஸ் பண்ண தேவையில்லை. ஸோ எம்சிபி என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, கோபைலட்டை நீங்கள் கொஷின் கேட்கும்போது அந்த எம்சிபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டேட்டா செட்டையும் ஃபுல் மாடலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன டேபிள் வந்து சேல்ஸ் அப்படின்ற மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது. அதே மாதிரி எந்தெந்த காலம்ஸ்லாம் டேட் காலம், எதுக்காக இது கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட்டை எம்சிபி வந்து கோபைலட்டுக்கு சொல்லுது. ஸோ அதை பேஸ் பண்ணி கோபைலட் டேட்டா ரிட்ரைவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. எம்சிபி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக ரிசல்ட் என்ன வருதுன்னா, இந்த கம்ப்ளீட் கான்டெக்ஸ்ட் வந்து கோபைலட்டுக்கு தெரிகிறதுனால இன்கரெக்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் ஆகிடுது. கரெக்டான டாக்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அக்யூரேட்டான விஷுவல்ஸ், இந்த டேட்டாக்கு இந்த விஷுவல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அக்யூரேட்டான விஷுவல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குது. பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அதே மாதிரி மேனுவலாக நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணுற மாதிரி வராது. ஸோ இந்த எம்சிபியை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பவர் பிஐயில் அப்படின்றத ஒரு டெமோவோட பார்க்கலாம். எம்சிபியை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நான் விஷுவல் ஸ்டுடியோவில் கிட்ஹப் கோபைலட் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமாக தான் நம்ம எம்சிபி ஆக்சஸ் பண்ண முடியும், பவர் பிஐ டேட்டா செட்டை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ விஎஸ் கோடில் ஓப்பனில் வச்சிருக்க இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை டேபிள்ஸ், டிமென்ஷன் டேபிள்ஸ் இருக்குது, எத்தனை ஃபேக்ட் டேபிள்ஸ் இருக்குதுன்னு ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கும். என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் மார்க் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கும். ஸோ நான் ஜஸ்ட் அலோவ் திஸ் செஷன் கொடுக்குறேன்.
ஃபேக்ட் டேபிளில் சேல்ஸ் டேட்டான்ற டேபிள் வந்திருக்கு. டிமென்ஷன் டேபிளில் கஸ்டமர், கேலண்டர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்மெண்ட்ஸ், டீம்ஸ் இது எல்லாமே வந்திருக்கு. மெஷர் டேபிள்ஸில் ஆல் மெஷர்னு வந்திருக்கு. அன்னோன் டேபிள்ஸில் வந்து பீரியட் இந்த மாதிரி கால்குலேட்டர் டேபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம செமெண்டிக் மாடலில் வச்சுருக்க இந்த டேபிள்ஸ் எல்லாம் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் டெக்ஸ்ட் இன்புட்டு தான் கொடுத்தேன் ChatGPTயில் டைப் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து மாடலை ரீட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு இந்த டேட்டா எல்லாத்தையுமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கொஷின் கேட்குறேன். ஒரு கஸ்டமர் எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி டாப் 3 கஸ்டமர் எடுத்துகிட்டு வா. அதே மாதிரி அந்த கஸ்டமர் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் என்ன, அதோட கவுண்ட் என்ன, லைஃப் டைமா அப்படின்றத நான் அதே மாதிரி அடிஷ்னல் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ரிசல்ட் என்ன வருதுன்றதை பார்க்கலாம். கஸ்டமர் 99 அப்படின்றது டோட்டல் லைஃப் டைம் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 212. அதே மாதிரி அவர் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் மேக்ஸிமம் பண்ணது 58 குவான்டிட்டி டேப்லெட். இந்த மாதிரி டாப் 3 கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி அவுட்புட் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரீட் பண்ணுற மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். ஜஸ்ட் இப்போ நம்ம மாடலை ரைட் பண்ணுற மெத்தட் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மெஷர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரிப்பீட் கஸ்டமர் மெஷர் இருக்குது. இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் ஆட் ஆகலை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏஐ கிட்ட சொல்லி நம்ம இந்த மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கால்குலேஷனை வேலிடேட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதியிருக்கேன். இப்போ நான் அதை வந்து டைப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரிப்பீட் கஸ்டமருக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுவே ஜென்ரேட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாடலில் அப்டேட் பண்ண போகுது. அது எப்படின்னு பார்க்கலாம். ரிப்பீட் கஸ்டமர் மெட்ரிக்கோட டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அந்த ஜென்ரேட் பண்ண டிஸ்கிரிப்ஷனையும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாடலில் அப்டேட் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி ரெஃப்ரெஷும் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணோன்னா இந்த இது வந்துடும். இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த மாடலில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மாடலில் ரைட் பண்ணுற மெத்தட்ஸையும் நீங்கள் இந்த எம்சிபி மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் டாக்குமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ பவர் பிஐ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எம்சிபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பட் இது வந்து ப்ரிவியூ ஃபீச்சர் தான். கண்டிப்பாக நிறையா சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் டேட்டாவில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டெஸ்டிங் டேட்டா செட்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் எம்சிபி சர்வர் எப்படி செட் பண்ணுறது, அடிஷ்னல் டெமோஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். எம்சிபி சர்வர் பற்றி டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சீரீஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.